மேட்டூர் அணை நீர்மட்டம் 100 அடியை எட்டிய பின்னரே தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என காவிரி பாசன மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படாததால் தமிழக காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 89 அடியை தாண்டிய நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. காவிரி பாசன மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க உள்ளார். இதையொட்டி அணையின் முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அணை பகுதிகளில் வண்ணம் பூசுதல், மின் விளக்குகள் அமைத்தல், தூய்மை பணிகள் மற்றும் தேவையற்ற செடி கொடிகளை அகற்றும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. விழா நடைபெற உள்ள பகுதியில் மேடை அமைப்பதற்கான பொருட்கள் கொண்டுவரப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் வலது கரை பகுதியில் சுற்றித் திரிந்த குரங்குகளை பிடித்து வனத்துறையினர் கூண்டில் அடைத்து வைத்துள்ளனர். நிகழ்ச்சியின் போது இடையூறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற கவனத்துடன் நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அதே நேரத்தில் கூண்டில் அடைக்கப்பட்டுள்ள குரங்குகளுக்கு உணவு மற்றும் குடிநீர் முறையாக வழங்கப்படாததால் குரங்குகள் சோர்வடைந்துள்ளன. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் சரிந்து 7094ஆக குறைந்திருப்பதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டிய பிறகே தண்ணீர் திறக்க வேண்டும் என தஞ்சை மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது தண்ணீர் திறந்துவிட்டால் எந்த பகுதிக்கும் முழுமையாக சென்றடைய வாய்ப்பு இல்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். மேட்டூர் அணை 100 அடி வர்றதுக்குள்ளே தண்ணி திறக்கப்படாது. இருக்கிற தண்ணி 25 நாளைக்கு தான் இருக்கும். எந்த பகுதிக்கு வந்து சேராது. நீங்கள் திறந்தீங்கன்னா மொரப்பியா எந்த பகுதிக்கு வராது, பிரயோஜனப்படாது. அதனால் 100 அடி வந்த பிற்பாடு திறங்க. காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும். வேலை இழந்த விவசாய தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர்.